ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பட்டி வெட்டி எப்படி தைக்கிறது அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு இது நான் காமிக்க போகிறேன். இதில் என்னென்னா பிசுறு இல்லாமல் பட்டி தைக்கிறது. பிசுறு இல்லாமல் பட்டி தைக்கிறதுனா உங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் புதுசாக தைச்சு பழகிற யாருக்கிட்டையுமே இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓவர்லாக் மிஷினே தேவைப்படாது. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பிசுறு இல்லாமல் தைச்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்ன ரொம்ப பெரிய வேலையா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அளவெடுக்கிறதுலேருந்து கற்றுக் கொடுக்குறேன் நான். இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக அந்த கப் டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த இடத்த அப்படி லைட்டாக அப்படி தூக்கி விட்டு இப்படி வைங்க. இப்படி வச்சு தான் அளவெடுக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம உடம்புல போடும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி பிடிச்ச அளவெடுத்தோன்னா தப்பாக வரும், கவனிச்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். பிகினர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டர்கிட்ட இது கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். இப்போது பட்டியினோட உயரம் நம்ம அளவெடுக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், 3 இன்ச் இருக்குது. இப்போது நமக்கு இந்த தையலுக்கு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வேணும். அதனால் 3.5 இன்ச்சு உயரம் வேணும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த டாட் பிடிச்சதுலேருந்து கிராஸ் கொஞ்சம் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. இதை வெட்டிட்டு தான் நம்ம எப்போவுமே தைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோம், இதை வெட்டிடுறோம். பார்த்துக்கோங்க எப்படி வெட்டுறேன்ட்டு. இங்கே பாருங்கள், இப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல எல்லாம் இந்த பிசுறுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணி சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு நீட்டாக இந்த பகுதி கிடைக்கும். உயரம் 3.5 இன்ச்சு. இப்போ நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்றத அளவெடுக்கணும். அடுத்து இப்போ டேப் இங்கே வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரியே டேப் வச்சு கொண்டுட்டு போங்க. முன்னாடியே பட்டியை வெட்டி தான் எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. தைச்சதுக்கப்புறமா அளவெடுத்து பட்டி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இப்போ இது 10.25 இருக்குது. 10.25 இன்ச்சு நீளமும் 3.5 இன்ச்சு உயரமும் இருக்கிற பட்டி தான் நமக்கு வேணும். இப்போ நான் 2 பட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா தைச்சி வச்சுருக்கேன். இது இன்னும் நான் கட் பண்ணல. இது 3 பீஸ் ப்ளவுஸ் பீஸில் வச்சுருக்கேன். ஒரு துணி லைனிங் கிளாத் உள் பக்கமாக கொடுத்து மடக்கி தைச்சிருக்கேன். இப்போ நான் இந்த பட்டி 2ஐயும் உங்களுக்கு கரெக்டாக அளவு எடுத்து 10.25 இன்ச்சு நீளம் வேணும், நம்மளுக்கு 3.5 இன்ச்சு உயரம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது 3.5 இன்ச் உயரம் கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இப்போ நீளம் 10.25 இன்ச்சு வேணும். 10.25 இன்ச்சு வேணுன்றதுக்கு இங்கே வரைக்கும் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதோட நம்ம இது பண்ணிக்குவோம். இப்போ இங்கே 3.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒரு 3.25 வைங்க. கொஞ்சம் 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. சரிங்களா? குறைச்சிட்டு கரெக்டாக 2ஐயும் நேராக வச்சுக்கோங்க. இங்கே 3, இங்கே 3.25. அப்படியே லைட்டான ஒரு வளைவு, எக்ஸ்ட்ரா ரொம்ப வளைக்க வேண்டாம், லைட்டான ஒரு வளைவு. உங்களுக்கு கேமராவில் நல்லா தெரியுதா? அப்படியே லைட்டான ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் பட்டியை கட் பண்ணி எடுங்க. முதல்லையே கட் பண்ணி அப்புறமா அது அளவு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இருக்கிறத விட தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக நல்லா வரும். இந்த எக்ஸ்ட்ராஸையும் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹூக் பட்டி வைக்கிற இடத்துல முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு மார்க்கும் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோம்னா தான் இதை தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்போது இந்த பட்டிக்கு இந்த பக்கத்துக்கு எது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் இதை வச்சு தைச்சேன் அப்படின்னு சொன்னால் இது இந்த பக்கம் வச்சு தைக்கும்போது இதுதான் மேலே வரும். அதனால் இந்த பட்டி இந்த பக்கத்துக்கான பட்டி கிடையாது. அதனால் இதை அந்த பக்கமாக வச்சுருங்க. இப்போது இதை இப்படி வச்சு தைச்சோன்னா இதுதான் கரெக்டான பட்டி. இப்போ நான் பிசுறு இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 4 துணி வச்சுருக்கேன் பட்டிக்கு. எப்போவுமே இந்த மாதிரி 4 துணி வைங்க. 2 துணியை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். 2ஆக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சுருங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸில் கப் டாட் பிடிச்சிருக்கிற இடம் இருக்குது இல்லையா, அதில் இந்த பட்டியினுடைய மேல் பகுதியும் இந்த ப்ளவுஸினுடைய மேல் பகுதியும் ஒன்றா வர மாதிரி இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. தையல் நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடாது, கரெக்டாக அப்படியே தைச்சிட்டு வரணும். இப்போது இந்த டாட் பிடிச்சிருக்கிற இடம் வருது இல்லையா, இந்த டாட் பிடிச்சிருக்கிற இடத்துல நம்ம இந்த டாட்டை லைட்டாக இப்படி ஒரு மடக்கணும். கவனிங்க, இந்த இடம் இந்த மாதிரி இருக்கணும்.
இப்படி இதுலேயே தைச்சிங்க, இப்படி தைச்சிட்டு வந்தீங்கன்னா இது இந்த இடத்துல இழுத்து பிடிச்சிக்கோ. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்த லைட்டாக அப்படி ஒரு மடக்கி வச்சுருங்க. இப்படி தான் தைக்கணும், கவனிச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே இது வரைக்கும் தைச்சிட்டு வரீங்க. அடுத்தது மறுபடியும் மீதி இருக்கிறதையும் இப்படியே தைச்சிட்டு வரணும். இப்போ 2 துணியை மட்டும் நம்ம தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நம்ம இது பிசுறு இல்லாமல் தைக்கிறது எப்படி அப்படின்றத இப்போ தான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போது இதில் இருக்கிற பிசுறுகளை கட் பண்ணி எடுத்துருங்க. இது இப்படி இருக்குது இல்லைங்களா? இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இதை இப்படி கையில் எடுத்துக்கோங்க. இந்த 2ஐயும் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கோங்க. இந்த துணிகள் இருக்குல்ல, இந்த கப் டாட் வச்ச இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிக்கிட்டிங்கன்னா, மடக்கிட்டு இந்த நம்ம தைச்ச பகுதி இருக்குது இல்லையா, இதை இப்படி பாருங்கள். இப்போ இந்த துணிகளெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்லா சுருட்டி வந்துடணும், உள்ளே வந்துடணும். இப்போ இந்த தைச்ச பகுதியில் இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போது இந்த பகுதியை எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு, அடுத்து இந்த பகுதியை எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த துணிகளையெல்லாம் இப்படியே கொஞ்சம் சுருட்டி வச்சு இதையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க. இதையும் இப்படி தான் மடக்கணும், சரிங்களா? இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் தள்ளி பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். இப்போது இந்த துணியெல்லாம் உள்ளே வச்சு தள்ளி விட்டு தைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த துணிகள் இருக்குது பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ரண்ட் தட்டு இருக்குது. இதை அப்படியே நான் உள்ளே தள்ளி விடுறேன். தள்ளி விட்டுட்டு இந்த தையல் மேலேயே நான் இன்னொரு தையல் போட்டு வரேன். அந்த துணி சிக்கிடக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் இதை இப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த தையலை போடுறேன், கவனிங்க. இப்போது இது ஒரு பை மாதிரியான ஒரு ஷேப்பில் நமக்கு வந்துருச்சு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இப்படியே இதை திருப்பினீங்கன்னு சொன்னால் இது வெளியில் வரும். இப்படி வெளியில் வந்துச்சுன்னா வெளியில் எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம இந்த பக்கமும் தையலில் பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. இது மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுடணும் எப்போவுமே. அப்போது பார்க்கறதுக்கு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு படிமான தையல் போட்டு விட்டுடுங்க. இவ்வளோ தான். பட்டி பிசுறு இல்லாமல் தைக்கிறதுக்கு. ஓவர்லாக் மிஷின் இல்லையே, பட்டியெல்லாம் பிசுறாக இருக்கே, லைனிங் ஜாக்கெட் எப்படி தைக்கிறது, நம்ம புது டெய்லர் ஆச்சே அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப லக்கி வீடியோ. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் பட்டியை பிசுறு இல்லாமல் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.